Hi, hello, good evening. Voice audible இருக்கா? Hello everyone. Can you hear me? Screen தெரியுதா? Screen தெரியுதா? ரிப்ளை பண்ணுங்க. Yes, good evening everyone. Session start பண்ணிடலாம். And before starting the session, ஸோ நம்ம இப்போ என்ன சீரீஸ் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா ஒர்க் எனர்ஜி அண்ட் பவர் அந்த சாப்டர் தான் பார்த்துட்ருக்குறோம். 1 by 1 கான்செப்ட்ஸாக பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி வந்து Day 4 ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு அதோடைய பேசிக்ஸ்லாம் ஒர்க்னால் என்ன அப்படின்றதுலாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒர்க் டன் எப்படி கால்குலேட் பண்ணுறது, தென் ஒர்க் டன் கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸில் எப்படி இருக்கும், வேரியபிள் ஃபோர்ஸில் எப்படி இருக்கும் பார்த்தோம். தென் கைனடிக் எனர்ஜி, இப்போ எனர்ஜினா என்னென்னு பார்த்தோம், கைனடிக் எனர்ஜினா என்னென்னு பார்த்தோம். இன்றைக்கி வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி பற்றி பார்க்க வந்திருக்கோம் ஓகேங்களா. அண்ட் இன்றைக்கி ஒரு 10 சம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ப்ராப்ளம்ஸ் தான். ஸோ எல்லாமே இன்றைக்கி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான், ஏபிஎம்டி அண்ட் நீட் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின்ஸ் தான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ கடற்கரை நம்ம கொஷின் சால்வ் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து இந்த கான்செப்ட்ஸ் என்னங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ பை தி எண்ட் ஆஃப் தி செஷன் நீங்கள் இந்த 4 விஷயங்கள் கற்றுருப்பீங்க. தட் இஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜியோட கான்செப்ட் என்னென்னு தெரிஞ்சிட்ருப்பீங்க. அண்ட் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜினா என்ன, அதில் என்ன அப்ளிகபிள் ஆகுதுன்றதை பார்த்துருப்போம். அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த ஸ்ப்ரிங் கண்டுபிடிக்கிறது எப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்போம். அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் கைனடிக் எனர்ஜி கம்பைன் பண்ணி ப்ராப்ளம் கேட்டாங்கன்னா அதை எப்படி டேக்கிள் பண்ணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த செஷனில் பார்க்கலாம் ஓகேயா. அண்ட் ஒன் மோர் திங், நீட் பப்ளிக் வாட்ஸ்அப் குரூப் அப்படிங்கிற எஸ்ஆர் லுமினஸ் அகாடமியோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்பான லிங்க் வந்து எல்லா லைவ் செஷனுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயுமே இருக்குது. இன்கேஸ் நீங்கள் இன்னும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சீக்கிரமே வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அட்வான்டேஜஸ் ஆஃப் த குரூப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செஷனுடைய அப்டேட்ஸ், இன்கேஸ் நாளைக்கு என்ன கிளாஸ் இருக்க போகுது அந்த செஷன் அப்டேட்ஸாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எங்களுக்கு ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து குரூப்பில் தான் சொல்லிட்டு இருக்கிறோம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு 1-to-1 ஹெல்ப் குரூப்பில் எப்போயுமே கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் உங்களோட ப்ரிப்ரேஷனில் என்ன டவுட் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து குரூப்பில் அதை தாராளமாக கேட்கலாம். எல்லா சப்ஜெக்ட் ஃபேக்கல்ட்டிஸ் எக்ஸ்பர்ட்ஸுமே அங்கே இருப்பாங்க. ஸோ உங்களுடைய டவுட்ஸ் உடனுக்குடன் ஆன்சர் செய்யப்படும் ஓகேங்களா. ஸோ அதனால் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். கிளியர்? சரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா 1 by 1 வித்தவுட் வேஸ்டிங் மச் டைம் நம்ம கடற்கரை ப்ராப்ளம்குள்ளே போயிடலாம். ஸோ ப்ராப்ளம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ஜிஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ என்ன பண்ணுறோங்கிறது தெரியாமல் டக்குன்னு ப்ராப்ளம்குள்ளே போக வேண்டாம். ஏன்னா இன்றைக்கி பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்னென்ன நான் சொல்லாமல் டேரெக்டாக ப்ராப்ளம் எடுத்தேன்னா அது வேஸ்ட் இல்லையா. ஸோ ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்மால் இன்ட்ரொடக்ஷன் நம்ம பார்த்துட்டு டேரெக்டாக நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கிளியர்? ஓகே. So potential energy, potential energy na enna pa, potential energy na enna நேத்து கைனடிக் எனர்ஜி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன சொன்னேன், கைனடிக் எனர்ஜிங்கிறது வந்து என்னன்னு சொன்னேன், எனர்ஜி பொசஸ் பை அ பாடி பை விச் யூ ஆஃப் இட்ஸ் மோஷன். கைனட்டிக்னாலே மோஷனில் இருக்குன்னு அர்த்தம், ஸ்டாட்டிக்னா வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, கைனட்டிக்னா மோஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது மோஷனில் இருக்கும்போது அதில் என்ன எனர்ஜி பொசஸ் ஆகிருக்குமோ அது வந்து கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லி சொன்னோம். பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னா என்னென்னா, எனர்ஜி பொசஸ் பை பாடி பை விச் யூ ஆஃப் இட்ஸ் பொசிஷன். ஸோ பாடியோட பொசிஷன் வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மாறுது, டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னா அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் அது எந்த அளவுக்கு எனர்ஜியை கன்சியூம் பண்ணியிருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ விச் யூ ஆஃப் இஸ் பொசிஷன், இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. Which you of its position. ஓகேயா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து இட் இஸ் அசோசியேட்டட் வித் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ். ஸோ நம்ம ஃபோர்ஸில் வந்து 2 வகைப்படும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஃபோர்ஸஸை வந்து நம்ம 2 வகையில் சொன்னோம். ஒன்று வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ், இன்னொன்று வந்து நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா. கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னு 2 டைப்ஸ். அது என்னங்கிறது நான் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதில்
கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் கூட அசோசியேட் ஆனது தான் வந்து என்னதுன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜி யார் கூட அசோசியேட் ஆகிருக்குன்னா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், ஒன்லி வித் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ். ஓகேங்களா, நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸுக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் சம்மந்தம் கிடையாது. பொட்டன்ஷியல் எனர்ஜி எங்கே தான் இருக்கும், கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ என்ன அப்படின்னா இப்போ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னால் அதுக்கு என்னெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்லாம் வந்து நம்ம கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம். கரெக்டாக? ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸை வந்து நம்ம கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்போ ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால ஒரு பாடி வந்து ஆக்ட் ஆகுதுன்னு வைங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், வேறு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அந்த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டாக அகெயின்ஸ்ட் த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அந்த பாடியை டிஸ்பிளேஸ் பண்ணுது. we are applying an external force. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றுமே இல்லை, ஒரு பால் வந்து கீழே இருந்து நம்ம மேலே தூக்கி போடுறோம். ஓகேங்களா, அப்போ ஜென்ரலாக அந்த இடத்துல கிராவிட்டி வந்து எப்படி தான் ஆக்ட் ஆகுது, கீழே பார்த்து தான் ஆக்ட் ஆகுது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எஃப் ஆக்ட் பண்ணி அதை வந்து ஒரு பர்டிகுலர் ஹைட் ஹெச்சுக்கு டிஸ்பிளேஸ் பண்ணுறோம். ஓகேயா, அப்போ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை வச்சு அகெயின்ஸ்ட் தட் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் த பாடியை நம்ம டிஸ்பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல எவ்வளோ ஒர்க் டன் நடந்திருக்கோ அந்த ஒர்க் டன் என்னவா ஸ்டோர் ஆகிருக்கும்னு கேட்டிங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த ஒர்க் டன் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேங்களா, அண்ட் இங்கே ஆக்சலரேஷன் அப்ளை ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இங்கே வித்தவுட் எனி ஆக்சலேஷன், ஒன்லி டியூ டு தட் ஃபோர்ஸ் அந்த பாடி வந்து டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இங்கே ஒர்க் டன் வந்து இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லுவீங்க, ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு அதே தான் ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் தான். அண்ட் இந்த ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் தான் ஈக்குவல் இல்லையா, அப்போ இந்த ஃபோர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக எம்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ எம்ஜிஹெச், ஸோ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு எம்ஜிஹெச் தான் எங்கேயுமே. ஓகேங்களா, ஸோ இந்த எம்ஜிஹெச்ங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஏன் சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி, இனிஷியலி அந்த பாடி கீழே இருக்கும்போது என்ன ஆகும்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி ஜீரோவாக இருக்கும். நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜியை யூ அப்படிங்கிற சிம்பிளில் குறிப்போம்ப்பா. ஓகேங்களா, கேபிட்டல் யூ. ஸோ இனிஷியலி அந்த பாடியோட பொட்டன்ஷியல் எனர்ஜி ஜீரோவாக இருக்கும். ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அது இன்னொரு பொட்டன்ஷியல் எனர்ஜி ரீச் ஆகிருக்கும், யூஎஃப் அப்படிங்கிறது இல்லையா. இப்போ சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்னது, யூஎஃப் ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இந்த வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து எம்ஜிஹெச், இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து 0. ஸோ எம்ஜிஹெச்சுக்கு ஈக்குவலாக இருக்கும். சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு எம்ஜிஹெச். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து என்னதுன்னா சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ இந்த ஒர்க் டன் அப்போது இங்கே வந்து நம்ம என்ன சொன்னோம், ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு எம்ஜிஹெச்னு சொன்னோம். இங்கே வந்து என்ன சொல்லியிருக்கோம், சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு எம்ஜிஹெச்னு சொல்லியிருக்கோம். அப்போது இந்த மாதிரி கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக நான் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அந்த பாடி டிஸ்பிளேஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்க அந்த ஒர்க் டன் என்ன ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகிருக்குமா, பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகிருக்கும். கிளியர் கான்செப்ட் கிளியர் தானே. ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி எங்கே மட்டும்தான் நடக்கும், கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் இருக்கிற இடங்களில் மட்டும்தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி நடக்கும். ஓகேங்களா, ஒர்க் டன் அகேன்ஸ்ட் த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இஸ் ஸ்டோர்ட் அஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. கிளியர். ஸோ இப்போது பொட்டன்ஷியல் எனர்ஜியில் 2 டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது பொட்டன்ஷியல் எனர்ஜியில். ஒன்று வந்து கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, another one is elastic potential energy. எலாஸ்டிக்னு சொல்லியாச்சுனாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும், ஸ்ப்ரிங்ஸில் ஆக்ட் ஆகும் இல்லையா. ஸோ அது வந்து என்னது, எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அது இல்லாமல் டேரெக்டாக நம்ம இந்த பால்லாம் தூக்கி போட்டு விளையாடுறோம்ல, அங்கே வந்து என்ன இருக்கும், கிராவிட்டி, அகெயின்ஸ்ட் த கிராவிட்டி தான் ஒர்க் டன் நடக்குது. ஸோ அதெல்லாம் வந்து என்னென்னா கிராவிடேஷனல் பால் மேலேருந்து கீழே போடுறது, கீழேருந்து மேலே போடுறது, இது எல்லாமே வந்து இதில் வந்துடும்னா கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜியில் வந்துடும். ஓகேயா. ஸோ கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது என்னது, அபோவ் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் என்னெல்லாம் நடக்குதோ அது கிராவிடேஷனல். ஸோ ஒரு ரெஃபரன்ஸ் லைன், நம்ம கிரவுண்ட் ரெஃபரன்ஸ் லைன் எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு மேலே ஒரு பால் வந்து போகுது. ஸோ அபோவ் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் என்ன ஒர்க் டன் நடக்குதோ அது எப்படி ஸ்டோர் ஆகிருக்கும்னா கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகிருக்கும். கிளியரா. அப்போ எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்ன, எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி கெயின் பை அ பாடி டியூ டு ஸ்ட்ரெச்சிங் ஆர் கம்ப்ரெஷன். எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜினாலே ஸ்ப்ரிங்குன்னு சொல்லிட்டேன். ஸ்ப்ரிங்கில் என்ன நடக்கும், எலாங்கேஷன் அண்ட் கம்ப்ரெஷன் நடக்கும். ஸோ இந்த எலாங்கேஷன் அண்ட் கம்ப்ரெஷன்னால வரக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி, அந்த ஒர்க் டன் நடக்கிறது இல்லையா, அது எப்படி ஸ்டோர் ஆகிருக்கும்னா எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகிருக்கும். கிளியரா, அவ்வளோதான். இது ரெண்டுடைய கான்செப்ட் ஒரு ஜிஸ்ட்னு சொன்னோன்னா இதுதான். ஓகேயா, ஸோ இதில் வேறு என்ன மேம் இப்போ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. தட் இஸ் நத்திங் பட் சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு UF minus U initial final potential energy minus initial potential energy which is equal to mgh. இது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ del U is equal to mgh தான் ஃபர்ஸ்ட் மேஜர் ஃபார்முலா. அண்ட் இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் லைன், ஓகேங்களா? இதை வந்து நான் என்னன்னு சொல்கிறேன், ரெஃபரன்ஸ் லைன்னு சொல்கிறேன். ஓகேயா? இந்த ரெஃபரன்ஸ் லைனுக்கு மேலே, இந்த ரெஃபரன்ஸ் லைனுக்கு மேலே மாஸ் வந்து மேலே போகுது, ஓகேங்களா? மேலே போய் இங்கே ரீச் ஆகிருக்கு, ஓகேயா? சே ஃபார் எக்ஸாம்பிள் இதை ஓன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஓ கூட வேண்டாம், இதை வந்து ஏன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஓகே. ஸோ அபோவ் த ரெஃபரன்ஸ் லைன் எனக்கு ஒரு ஒர்க் டன் நடந்திருக்குதுன்னா இந்த ஒர்க் டன், இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவாக இருக்கும், இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவாக இருக்கும், இங்கே UB ஈக்குவல் டு 0வாக இருக்கும். UC ஈக்குவல் டு என்ன வந்திருக்கும், இந்த மாஸ் M வந்து மேலே வந்திருக்கு இல்லையா, த்ரூ H டிஸ்டன்ஸ். அப்போ UC ஈக்குவல் டு mgh இருக்கும், கரெக்டாக? UC ஈக்குவல் டு mgh இருக்கும். ஸோ UCங்கிறது, UCயோட வேல்யூ வந்து ப்ளஸ் mgh, கரெக்டாக? ப்ளஸ் mgh. இப்போது ஐ எம் டேக்கிங் அனதர் லைன் பிலோ த ரெஃபரன்ஸ் லைன், பிலோ த ரெஃபரன்ஸ் லைன். இப்போது இந்த மாஸ் வந்து கீழே இறங்கிடுச்சு, பிலோ த ரெஃபரன்ஸ் லைன் அந்த மாஸ் வந்துடுச்சு, ஓகேங்களா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து சே H டேஷ்னு வச்சுக்கலாம், H டேஷ்னு வச்சுக்கலாம். அப்போது இங்கே இதை வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன், ஏன்னு எடுத்துக்கிறேன், ஓகேயா? அப்போ இங்கே UA ஈக்குவல் டு என்ன வரும், UA ஈக்குவல் டு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா UA இஸ் ஈக்குவல் டு அதே mgh தான், பட் மைனஸ் நெகட்டிவாக வந்திருக்கும். mg இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு சொல்லியிருக்கேன், H டேஷ்னு சொல்லிட்டேன். அப்போது mgh டேஷ், UA என்ன ஆயிடுச்சு, mgh டேஷ் ஆயிடுச்சு. ஸோ அபோவ் ரெஃபரன்ஸ் லைன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி பாசிட்டிவ், பிலோ ரெஃபரன்ஸ் லைன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி வில் பி நெகட்டிவ். அபோவ் த ரெஃபரன்ஸ் லைன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி வில் பி பாசிட்டிவ், பிலோ த ரெஃபரன்ஸ் லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி வில் பி நெகட்டிவ். அண்ட் இன்கேஸ் ஒன் மோர் கேஸ் இதே மாதிரி தான். ஸோ ஐ எம் ஜஸ்ட் காப்பிங் திஸ். சின்ன ஒரு சேஞ்ச் பண்ணுறேன், என்னென்னா என்னோடய ரெஃபரன்ஸ் லைன் B இல்லை A, ரெஃபரன்ஸ் லைன் B இல்லை ஏன்னு எடுத்துக்கிறேன், ஓகேயா? ஸோ இப்போ எனக்கு A தான் ரெஃபரன்ஸ் லைன், A தான் ரெஃபரன்ஸ் லைன். அப்போ என்ன ஆகிடும், UA வந்து எனக்கு 0 ஆகிடும், கரெக்டாக? UA எனக்கு 0 ஆகிடும். UB என்னவாக இருக்கும், UB இஸ் ஈக்குவல் டு mgh டேஷ், UB இஸ் ஈக்குவல் டு mgh டேஷ். இப்போ இந்த கேஸில் UC வந்து mgh கிடையாது, UC என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா UC இஸ் ஈக்குவல் டு mg, கிரவுண்ட்லேருந்து இது ஒரு H, கரெக்டாக? இது வந்து ஒரு H டேஷ், அதுக்கு மேலே இன்னொரு H, ரெண்டு டிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்கா? ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்னா UC இஸ் ஈக்குவல் டு mgh ப்ளஸ் H டேஷ், H ப்ளஸ் H டேஷ். கிளியரா? ஸோ ரெஃபரன்ஸ் லைனுக்கு மேலே மேலே நமக்கு போயிட்டே இருக்குது அப்படின்னா அந்த லேயர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஹைட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி கொண்டு போகிறோம். ரெஃபரன்ஸ் லைனுக்கு கீழே வந்திருக்குன்னா நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி கொண்டு போகணும், ஓகேயா? ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். அபோவ் த ரெஃபரன்ஸ் லைன் பாசிட்டிவ், பிலோ த ரெஃபரன்ஸ் லைன் நெகட்டிவ். அபோவ் த ரெஃபரன்ஸ் லைன் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஹைட்ஸ் நம்ம மெஷர் பண்ணுறோம்னா ரெண்டு ஹைட்ஸையும் ஆட் பண்ணி போடணும். கிளியர்? ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சா? ஸோ நெக்ஸ்ட் வேறு என்ன கான்செப்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்ன்னு நம்ம சொன்னோம் இல்லையா, கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னு ஒரு விஷயம் நம்ம படித்தோம். ஸோ ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லுவோம், ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு work done is stored as change in potential energy ன்னு சொன்னேன் இல்லையா. work done is stored as change in potential energy நம்ம சொன்னோம். ஸோ ஜென்ரலி ஒர்க் டன் ஈக்குவல் டு என்ன சொல்லுவோம்னா நெகட்டிவ் மைனஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்ன நடக்குது இங்கே, பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது வந்து இஸ் டியூ டு த ஃபோர்ஸ் தட் ஆக்ட்ஸ் அகெயின்ஸ்ட் த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், கரெக்டாக? கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னால வரக்கூடியது ஒர்க் டன் அப்படின்னாக்க இங்கே வந்து திஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து இட் ஆக்ட்ஸ் அகெயின்ஸ்ட் த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். அகெயின்ஸ்ட் த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்ன்றதுனால என்ன ஆகிடும் அப்படின்னா மைனஸ் டெல்யூ தான் வரும், ஓகேங்களா? மைனஸ் டெல்யூன்னு வரும். ஸோ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டெல்யூ அப்படின்னு சொன்னால்
ஒர்க் டன்னா என்னது ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் கரெக்டாக ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் இந்த டிஸ்டன்ஸை எஸ்ன்னு எடுக்கலாம் நான் ஹெச்னு எடுத்திருக்கேன் ஓகேங்களா ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் அப்போது இதில் இருந்து எனக்கு ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா மைனஸ் டியூ பை டிஹெச் ஏன் நான் வந்து ஃபோர்ஸ் ஈக்குவல் டு யூ பை ஹெச்னு போடலை ஃபோர்ஸ் ஈக்குவல் டு யூ பை ஹெச்னு சொன்னாக்க ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு எஸ்ன்னு எப்போ தான் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் கரெக்டாக கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸாக இருந்தால் மட்டும்தான் நம்ம இப்படி சொல்ல முடியும் திஸ் இஸ் அப்ளிகபிள் பட் வேரியபிள் ஃபோர்ஸாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்போ வேரியபிள் ஃபோர்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஜென்ரலி ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டிஎக்ஸ்னு எடுப்போமா வேரியபிள் ஃபோர்ஸுக்கு ஸோ அப்போது என்ன ஃபோர்ஸாக இருந்தாலுமே ஜென்ரலி எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஃபோர்ஸில் இருந்து ஒர்க் டன் கண்டுபிடிக்கணும் பொட்டன்ஷியல் எனர்ஜியை கண்டுபிடிக்கணும்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குது அதை வச்சு நீங்கள் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா மைனஸ் டியூ பை டிஹெச் ஓகேங்களா ஃபார் ஆல் ஃபோர்ஸஸ் இது கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸோ வேரியபிள் ஃபோர்ஸோ இட் இஸ் வேலிட் ஃபார் ஆல் ஃபோர்ஸஸ் this equation ஓகேங்களா so this is another important formula another important equation so force is equal to minus du by dh if u is the potential energy and du is the change in potential energy and உங்களுக்கு எந்த ஹைட்டுக்கு அது டிஸ்பிளேஸ் ஆயிருக்குன்ற dh வேல்யூவும் தெரியும் அப்படின்னா force is equal to conservative force இந்த என்ன ஃபோர்ஸ்னு கேட்டிங்கன்னா இது ஆல்வேஸ் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் தான் ஏன்னா potential energy always related to the conservative force the non conservative force all forcesலாம் நீங்கள் இங்கே எடுக்கக்கூடாது ஓகேங்களா so potential energy is always related to the conservative force இங்கே என்னது work done due to conservative force is equal to change in potential energy clear so அப்போ work done due to conservative force is nothing but negative of change in potential energy இதுவும் important work done due to conservative force is the negative of change in potential energy so இதெல்லாம் இம்பார்ட்டண்டான ஃபார்முலாஸ் இம்பார்ட்டண்டான கான்செப்ட்ஸ் டு பி நோட்டட் ஓகேங்களா clear ஸோ அப்போ ஒர்க் எனர்ஜி தியரம் என்ன சொல்லுது அக்கார்டிங் டு ஒர்க் எனர்ஜி தியரம் என்ன சொல்லுது நம்ம நேற்றுக்கு ஒர்க் எனர்ஜி தியரம்னு ஒரு விஷயம் பார்த்தோமா ஒர்க் எனர்ஜி தியரம் கடகடன்னு முடிச்சிடுறேன் ஒரு 5 minutesல கான்செப்ட்ஸ் முடிஞ்சிடும் ஒர்க் எனர்ஜி தியரம் என்ன சொல்லுதுப்பா ஒர்க் டன் டியூ டு ஆல் ஃபோர்ஸஸ் is equal to change in kinetic energy தானே ஒர்க் எனர்ஜி தியரம் சொல்லுது ஒர்க் எனர்ஜி தியரம்னா நம்ம எதை தானே படித்தோம் ஒர்க் டன் டியூ டு ஆல் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி இப்போ ஒர்க் டன் டியூ டு ஆல் ஃபோர்ஸஸ்னால் என்ன அர்த்தம் ஒர்க் டன் டியூ டு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ப்ளஸ் ஒர்க் டன் டியூ டு நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படி தானே இதை தான் நம்ம ஆல் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவோம் தட் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி பட் ஒர்க் டன் டியூ டு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸுங்கிறது என்னது திஸ் இஸ் நத்திங் பட் சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி so change in potential energy plus work done due to non-conservative force is equal to change in kinetic energy அப்போ அதில் இருந்து I can say work done due to non-conservative force is equal to one second இங்கே மைனஸ் potential energy இல்லையா இப்போ தானே படித்தோம் work done due to conservative force is equal to negative of del u minus change in potential energy கரெக்டா ஸோ அப்போது இந்த மைனஸ் இந்த பக்கம் வரும்போது work done due to non-conservative force is equal to potential energy plus kinetic energy இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி இது ரெண்டும் சேர்ந்தா இது என்ன எனர்ஜி நேற்றே நான் கிளாஸில் சொன்னேன் பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி சேர்ந்தா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் மெக்கானிக்கல் எனர்ஜின்னு சொல்லுவோமா ஸோ சேஞ்ச் இன் மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் டியூ டு நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மெக்கானிக்கல் எனர்ஜி ஸோ இப்போ இன்கேஸ் if the work done due to non-conservative forces வந்து ஜீரோவாக இருக்குன்னு வச்சுக்கோம் non-conservative forcesனால இங்கே ஒர்க் டன்னே நடக்கலை அப்படின்னா என்ன ஆகிடும் ஒர்க் டன் டியூ டு non-conservative force வந்து which is equal to change in mechanical energy சொல்லியாச்சு அப்போ இது ஜீரோனா இந்த சைடும் ஜீரோ தானே அப்போ if work done due to non-conservative force ஜீரோனா change in mechanical energyயும் ஜீரோ ஆகிடுமா change in mechanical energy ஜீரோனா என்ன அர்த்தம் mechanical energy final minus mechanical energy initial equal to 0 that implies mechanical energy is constant mechanical energy என்னவா இருக்குது சேஞ்சே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் mechanical energy is கான்ஸ்டன்ட்னு அர்த்தம் ஸோ ஒர்க் டன் டியூ டு நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஜீரோ அப்படின்னா மெக்கானிக்கல் எனர்ஜி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் ஸோ ஒன்லி அப்போ ஒர்க் டன் டியூ டு நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஜீரோனா அங்கே என்ன அர்த்தம் அங்கே யார் ஆக்ட் ஆகிறான்னு அர்த்தம் ஒன்லி
கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் தான் ஆக்ட் ஆகுது. கரெக்டாக? ஒன்லி கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் தான் ஆக்ட் ஆகுது. ஃபோர்ஸஸ் ஆக்ட்ஸ். அதனால தான் ஒர்க் டன் டியூ டு நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் 0 ஆகிடுச்சு. ஒன்லி WCF மட்டும் தான் அங்கே இருக்குது. ஓகேங்களா? அப்போ ஒன்லி கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் தான் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொன்னால் தென் டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து என்னவா இருக்குது? ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஒன்லி ஒர்க் டன் டியூ டு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் தான் இருக்குது ஆக்ஸ்ன்னு சொன்னால் அந்த இடத்துல டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் ஈக்குவல்ஸ் டு கான்ஸ்டன்ட். இதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி. இதுதான் என்னது? லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல். சிம்பிளாக நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? திஸ் இஸ் நத்திங் பட் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி. கிளியரா புரிஞ்சிச்சா என்னன்ட்டு? ஸோ என்ன படிக்கிறோங்கிறது புரிஞ்சிடுச்சுனாலே நம்ம வந்து பாதி கடலை தாண்டிட்டோன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணிட முடியும். ஸோ அப்போ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி என்ன சொல்லுது அப்படின்னா, நான் இதை ஒரு 3 கேசஸில் சொல்கிறேன். ஓகேங்களா? கேஸ் ஒன் வந்து என்னென்னா பாயிண்ட் மாஸ்ங்கிறது என்னது? நம்ம இவ்வளோ நேரம் படித்தது. ஸோ ஒரு பாடி இருக்குது ஆஃப் மாஸ் m. இதை வந்து மேலே தூக்கி போடுறேன் ஃபார் ஹைட் h. ஸோ அப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு mgh. கரெக்டாக? mgh. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. mgh. கரெக்டாக? அண்ட் இதுவே கேஸ் டூ என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் மாஸ்னால் என்னது? பாயிண்ட் மாஸ்லாம் இல்லை, எக்ஸ்டெண்டட் மாஸ். அதாவது மாஸே இவ்வளோ பெருசுக்கு இருக்குது, இப்படி ஒரு மாஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மாஸில் எனக்கு வந்து இந்த மாஸு இந்த ஹைட்டுக்கு இருக்குது. ஸோ இந்த இடத்துல எனக்கு ஆக்ட் ஆகக்கூடிய ஒர்க் டன் என்னென்னு கேட்டாங்கன்னா, இதோட சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். சென்டர் ஆஃப் மாஸ், சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாஸ்க்கு சென்டர் ஆஃப் மாஸ் வந்து எங்கே இருக்குன்னா ஜென்ரலி h/2ல் இருக்கும். கரெக்டாக? இதுதான் நம்மளோட என்னது? ரெஃபரன்ஸ் லைன். ஸோ அப்போ இந்த கேஸில் எனக்கு ஒர்க் டன் டியூ டு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஆர் எல்ஸ் என்ன சொல்லுவோம்? பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கும் அப்படின்னா m into g into height to the center of mass from the reference line. Height to center of mass from the reference line. Okay, yeah? So that is mg. Height to center of mass from reference line என்னது? இந்த h/2. md h/2 தான் இங்கே என்னது? எனக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜியோட வேல்யூவாக இருக்க போகுது. சிமிலர்லி கேஸ் 3 நீங்களே எழுதிடலாம். ஒரு சர்க்குலர் மாஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு சர்க்குலர் மாஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கு ஒர்க் டன் என்னவாக இருக்கும்? ஒர்க் டன் சர்க்குலர் மாஸ்ன்னு சொல்லியாச்சுனாலும் என்னது? இது வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் மாஸ் மாதிரி தான் இல்லையா? சின்ன மாஸ் கிடையாது, பெரிய மாஸ். அப்போ இங்கேயும் என்ன தான் நடக்கும்? ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு m into g into the height of the center of mass from the reference line. ஸோ இதுதான் என்னோட ரெஃபரன்ஸ் லைன் அப்படின்னு சொல்லியாச்சா. u is equal to என்ன வரும்? m into g into r. கரெக்டாக? m into g into r. ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரேடியஸ் ஆராக இருக்க போகுது இல்லையா? இங்கே mgr தான் இந்த கேஸில் என்னது? எனக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜியாக இருக்க போகுது. ஃபைனலி ஒரே ஒரு கான்செப்ட் என்னென்னா ஸ்ப்ரிங். ஸோ எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்னன்னு சொன்னேன்? த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த பாடி டியூ டு ஸ்ட்ரெச்சிங் ஆர் கம்ப்ரெஷன். இதுதான் வந்து எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொன்னோம் இல்லையா? அப்போ ஸ்ப்ரிங்கில் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த ஸ்ப்ரிங் ஈக்குவல் டு என்னது? பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் ஸ்ப்ரிங் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா அதனுடைய ஆல்ரெடி நம்ம பார்த்த ஒர்க் டனுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஒர்க் டன் டியூ டு பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஒர்க் டன் டியூ டு த ஸ்ப்ரிங் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆர் கம்ப்ரெஷன் ஆஃப் த ஸ்ப்ரிங் வில் பி ஸ்டோர்ட் அஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகேங்களா? ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி டியூ டு ஸ்ப்ரிங்னு சொன்னால் அதுவும் எதுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும்னா ½ into kx². ½ into kx². ஓகேங்களா? ஸோ u is equal to ½ into kx². ஸோ இது வந்து ஃபைனல் கான்செப்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த ஸ்ப்ரிங். ஓகே, கிளியர்? இப்போ நம்ம ப்ராப்ளம் 1 by 1 பார்த்துடலாம். ஸோ கடற்கடன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். First problem, the gravitational field is
present in a region and a mass is shifted from A to B. ஸோ ஏல இருக்கிற ஒரு மாஸை பிங்கிற பாயிண்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு கிராவிடேஷனல் ஃபீல்டு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அண்ட் த்ரூ டிஃப்ரெண்ட் பாத்ஸ், 3 பாத் இருக்குது. பாத் 1, பாத் 2, பாத் 3ன்னு 3 பாத் இருக்குது. பாத் 1, பாத் 2, பாத் 3. ஸோ பாத் 1 வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகுது, பாத் 2 வந்து வளைஞ்சு போகுது, பாத் 3யும் வளைஞ்சு போகுது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்துக்கும் கரஸ்பாண்டிங்காக இருக்கிறது என்னன்னு சொல்கிறாங்க? W1, W2, W3ன்னு சொல்கிறாங்க ஒர்க் டன்ஸை. ஓகேங்களா? ஸோ அலாங் தி ரெஸ்பெக்டிவ் பாத்ஸ். அப்படின்னா ஒர்க் டனுடைய ரிலேஷன் எப்படி இருக்கும்? W1 greater than W2 greater than W3, less than W1 less than W அந்த மாதிரி வருமா? எந்த மாதிரி அதோட ரிலேஷன் இருக்கும், இல்லை எல்லாமே ஈக்குவலாக இருக்குமான்னு கேட்குறாங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ஷுவல் ப்ராப்ளம் தான். இதில் நீங்கள் சால்விங்லாம் ஒன்றுமே கிடையாது. என்ன கான்செப்ட் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபீல்டு, இதுதான் நம்மளுடைய கீவேர்டு. ஓகேங்களா? ஸோ கிராவிடேஷனல் ஃபீல்டுன்னு சொல்லியாச்சுனாலே என்னது? அது வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் பாத்தை டிபெண்ட் பண்ணி இருக்குமா இருக்காதா? கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் தி பாத். இதுதான் நான் வந்து லாஸ்ட் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் நடத்தும் போதே நான் சொன்ன விஷயம். ஓகேங்களா? கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் லாஸ்ட் சாப்டர்லேயே சொன்னேன்னு நினைக்கிறேன். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் பாத்தை டிபெண்ட் பண்ணி இருக்காது, டஸ் நாட் டிபெண்ட் ஆன் தி பாத். அப்போ பாத் டிபெண்ட் இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா எல்லா ஒர்க் டனும் ஈக்குவலாக தான் இருக்கும். W1 ஈக்குவல் டு W2 ஈக்குவல் டு W3. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர் ஹியர். ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் தான். ஓகேங்களா? வெரி சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட், a particle is released from height s from the surface of the earth. ஓகேங்களா? ஸோ சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்துலேருந்து என்ன பண்ணுறாங்க? ஒரு ஹைட் எஸ்ஸுங்கிற ஒரு பர்டிகுலர் ஹைட்லேருந்து ஒரு பார்ட்டிக்கலை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஒரு பார்ட்டிக்கலை ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் அட் அ சர்டன் ஹைட், எனக்கு தெரியாது ஏதோ ஒரு ஹைட் எக்ஸ், அட் அ சர்டன் ஹைட், இந்த ஹைட்டை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேயா? அட் அ சர்டன் ஹைட், இந்த ஹைட்டை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அட் அ சர்டன் ஹைட் இட்ஸ் கைனட்டிக் எனர்ஜி. ஏதோ பர்டிகுலர் ஹைட் எக்ஸுக்கு அந்த பார்ட்டிகல் வரும்போச்சுல என்ன இருக்கும் அப்படின்னா அதோட கைனட்டிக் எனர்ஜி இஸ் 3 times இட்ஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜியாக இருக்குது. கைனட்டிக் எனர்ஜி இஸ் 3 times இட்ஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜியாக இருக்குது. த ஹைட் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் அண்ட் இந்த ஹைட் எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அண்ட் ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிகல் அட் தேட் இன்ஸ்டன்ட். இந்த எக்ஸ் ஹைட்டுக்கு வரும்போது அதோட ஸ்பீடு என்னவாக இருக்கும், வெலாசிட்டி என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. 2 விஷயம் கேட்டிருக்காங்க. ஓகேயா? ஒரே ஒரு ஹிண்ட் தான் என்னென்னா, அந்த எக்ஸ் ஹைட்டுக்கு அந்த பார்ட்டிகல் ரீச் ஆகிறப்போ மேலேருந்து டாப்லேருந்து போடுறாங்க, அது கீழ் நோக்கி வருது. இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு அந்த பார்ட்டிகல் வர்றப்போ, இந்த இடத்துக்கிட்ட அந்த பார்ட்டிகல் வர்றப்போ அதுக்கு வந்து என்ன ஆயிடுச்சான்? கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 3 times பொட்டன்ஷியல் எனர்ஜியாக மாறி இருக்குதான். அப்படின்னாக்கா எந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது மாறும், அந்த இடத்துல உள்ள எக்ஸ் வேல்யூ என்ன, அண்ட் அங்கே அந்த இடத்துல உள்ள அந்த இன்ஸ்டன்ட்டில் உள்ள ஸ்பீட் என்ன, இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா? 2021 கேட்ட கொஸ்டின். லாஸ்ட் கான்செப்ஷுவல் கொஸ்டின் வந்து 22 கேட்ட கொஸ்டின். ரொம்ப ஈஸி. கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சால் ஆன்சர் பண்ணுற கொஸ்டின் தான் 2022 கேட்டாங்க. இது வந்து 2021 கேட்டிருக்காங்க. கிளியர். சரி, அப்போது இந்த இடத்துக்கு வரும்போது அதுக்கு ஒரு வெலாசிட்டி இருக்கும் இல்லையா, அந்த வெலாசிட்டி தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை நான் வந்து வேறு கலரில் போடுறேன், அந்த பார்ட்டிகல் இங்கே வர்றதை. ஓகேங்களா? சரியா? ஸோ எஸ், ஃபர்ஸ்ட்டு வந்து நான் இந்த எஸ்ன்னு எடுத்துட்டேன்னா அப்போது இந்த டிஸ்டன்ஸ் வந்து நான் என்னென்னு சொல்வேன்? இந்த டிஸ்டன்ஸ் பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு வரக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் வந்து நான் என்ன சொல்வேன்? எஸ் மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்லலாமா? கிளியர்? எஸ் மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்லலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வெலாசிட்டியையும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் தான் இங்கே நமக்கு கேட்டிருக்காங்க. வெலாசிட்டியையும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் ரிலேட் பண்ண குட் ஈவினிங் சஷாங்கய்யா. ஸோ வெலாசிட்டியும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் என்ன தெரியும்? v² ஈக்குவல் டு u² ப்ளஸ் 2as. இந்த இடத்துல கிராவிட்டி மூலமாக தான் அது மேலேருந்து கீழே வருதுங்கும் போது என்ன ஆகிடும்னா v² ஈக்குவல் டு u² ப்ளஸ் 2gs ஆகிடும். a ஈக்குவல் டு g, ஏன்னா என்னது மேலேருந்து கீழ் நோக்கி போடுறோம் இல்லையா, அப்போ அந்த இடத்துல ஆக்ட் ஆகக்கூடிய ஆக்சலேஷன் என்னவாக தான் இருக்கும்? ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டியாக தான் இருக்கும். கரெக்டாக? அண்ட் இனிஷியல் வெலாசிட்டி கிடையாது இல்லையா, இனிஷியலி அதுக்கு எந்த வெலாசிட்டியும் இல்லை. u ஈக்குவல் டு 0. கீழே வர தான் அது வந்து ஒரு வெலாசிட்டியில் வருது. அப்போ u வேல்யூ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஆப்வியஸ்லி எனக்கு u வேல்யூ 0 ஆகிடுச்சு. u ஈக்குவல் டு 0. u ஈக்குவல் டு 0ன்னு சொன்னாக்க v² ஈக்குவல் டு 2gs. அதுலேருந்து ஐ கேன் சே v ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2gsன்னு சொல்லலாமா? v ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2gsன்னு சொல்லலாமா? ஹேவ் திஸ், இதை அப்படியே பத்திரமா வச்சுக்கோங்க. ஓகேங்களா? v ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2gx. ஆனால் எனக்கு இந்த பாயிண்ட் அட் பாயிண்ட் பியில் v எவ்வளோன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போது v at b ஈக்குவல் டு என்ன வரும்?
2g into s minus x. கரெக்டாக அது எவ்வளோ ட்ராவல் ஆயிடுச்சு? s minus xக்கு வந்திருக்கும். கரெக்டாக அந்த டிஸ்டன்ஸ் அது ட்ராவல் ஆயிருக்கு. ஸோ அப்போது vb is equal to root of 2g into s minus x ன்னு சொல்லலாமா? கரெக்டாக? clear up to this? clear up to this? ஸோ இப்போ இந்த பாயிண்டில் u என்னவாக இருக்கும்? இந்த பாயிண்டில் potential energy at point b என்னவாக இருக்கும்? potential energy at point b equal to u equal to இங்கே வந்து என்ன ஆக்ட் ஆகும் இந்த பார்ட்டிகளுக்கு? நான் இந்த பார்ட்டிக்கல் மட்டும் தனியாக வரைகிறாங்க. ஸோ பாயிண்ட் பியில் உள்ள பார்ட்டிக்கல், ஓகேங்களா? பாயிண்ட் பியில் உள்ள பார்ட்டிக்கல் மட்டும் நான் தனியாக போடுறேன். ஸோ இந்த பார்ட்டிக்கலுக்கு என்னெல்லாம் ஆக்ட் ஆகிருக்கும்? mg ஆக்ட் ஆகியிருக்கும். அண்ட் இந்த பார்ட்டிக்கல் ரெஃபரன்ஸ் லைன் வந்து என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது? எக்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஓகேயா? அட் பி. ஸோ இந்த பார்ட்டிக்கல் ரெஃபரன்ஸ் என்ன ஒரு நிமிஷம், இந்த பி நான் இங்கே போட்டேன், உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். அட் பி. ஸோ அந்த பார்ட்டிக்கல் வந்து அதில் mg ஆக்ட் ஆகும். அது எக்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது ரெஃபரன்ஸில் இருந்து. கரெக்டாக? அப்போ அந்த இடத்துல ஆக்ட் ஆகக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? அந்த இடத்துல ஆக்ட் ஆகக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி வில் பி ஈக்குவல் டு mgx. கரெக்டாக? பொட்டன்ஷியல் எனர்ஜி வில் பி ஈக்குவல் டு mgx. அண்ட் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அட் திஸ் பாயிண்ட் என்னோட கைனட்டிக் எனர்ஜி வில் பி ஈக்குவல் டு 3 times பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு நமக்கு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? இது வந்து கொஷின்லேயே கொடுத்த ஹிண்ட். என்னது? கைனட்டிக் எனர்ஜி வில் பி ஈக்குவல் டு 3 times பொட்டன்ஷியல் எனர்ஜி. கைனட்டிக் எனர்ஜினா என்னது? half mv square which is equal to 3 times பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னது? mgx. 3 times of mgx போடலாமா? half mv square is equal to 3 times of mgx. இப்போ எனக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா, இதில் இந்த m கேன்சல் ஆகிடுமா? m கேன்சல் ஆகிடுமா? ஸோ half into விக்கு பதிலாக என்ன போடணும்? இது வந்து அட் பாயிண்ட் பி தான் நம்ம எல்லாமே பார்த்துட்ருக்கோம். அப்போ விக்கு பதிலாக என்ன வந்துடும்? vb is equal to root of 2g into s minus x. கரெக்டா? அப்போ v ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ அப்போ vb ஸ்கொயர், v ஸ்கொயர்னா vb ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும்? 2g into s minus x. இந்த வேல்யூவை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே என்ன ஆகிடும்னா 2g into s minus x. ஓகே, ஈக்குவல் டு 3gx. இதை சால்வ் பண்ணுங்கள். இதை சால்வ் பண்ணி எனக்கு எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிங்க. இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ என்னன்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட் பேஜில் நான் சால்வ் பண்ணுறேன். ஸோ எனக்கு என்ன கிடச்சிருந்துச்சு? half into 2g into s minus x ஈக்குவல் டு 3 into g into x. கேன்சல் ஆகிருக்கும். 3gxன்னு கிடச்சிது. கரெக்டாக? ஸோ இங்கேயும் நான் என்ன சொல்லிடுவேன் அப்படின்னா, ஜியும் கேன்சல் பண்ணிடலாமா? ஜியும் கேன்சல் பண்ணிடலாம். இந்த டூ கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ எனக்கு என்ன தான் இருக்கும் அப்படின்னா, s minus x ஈக்குவல் டு 3xன்னு இருக்கும். ஸோ அப்போது s is equal to இந்த x அந்த பக்கம் போது 4x. அப்போது x is equal to என்னது? x is equal to s by 4. x is equal to s by 4. ஸோ given sன்னு கொடுத்தது கொஷினில் கொடுத்துட்டாங்க. ஸோ தட் ஐ கேன் சே எனக்கு தெரிய வேண்டிய அந்த ஹைட், அந்த பர்டிகுலர் ஹைட் x is equal to என்ன தான் கிடச்சிருக்குது? s by 4ன்னு கிடச்சிருக்குது. சப்ஸ்டியூட் திஸ் x to find v வேல்யூ. ஸோ அப்போது ஸ்பீட் v is equal to என்ன வரும்? ஸ்பீட் v is equal to எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னது? ரூட் ஆஃப் 2g into s minus x. இந்த s minus xக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்? 2g into s minus s by 4ன்னு போடுறேன். s minus s by 4 என்னது? 1ல் 1/4 பங்கு போச்சுன்னா என்ன வரும்? 3/4 பங்கு. இப்போ 3/4 of s. ஸோ 3/4 of sனால் என்ன ஆகிடும்? 3gs by 2 root of. கரெக்டாக? root of 3gs by 2. v is equal to root of 3gs by 2. இதுதான் என்னது? vயோட வேல்யூ. see the options பாருங்கள். எஸ்ஸுக்கு வந்து எக்ஸுக்கு வந்து s by 4 and விக்கு வந்து 3gs by 2. ஆப்ஷன் ஏல தானே இருக்குது. ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர் ஹியர். கிளியர்? சரி, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாமா? கன்சிடர் அ ட்ராப். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன தேவைப்பட்டுச்சு? நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் தெரியும், அதை நம்ம அப்ளை பண்ணோம். அதை அப்ளை பண்ணி விக்கு வந்து ஒரு ரிலேஷன் கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஏன்னா கைனட்டிக் எனர்ஜியை பொட்டன்ஷியல் எனர்ஜி கூட தான் ரிலேட் பண்ணியிருக்காங்க. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி அதை கைனட்டிக் எனர்ஜி கூட ரிலேட் பண்ணி அதிலிருந்து எக்ஸோட வேல்யூவும் வியோட வேல்யூவும் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். கிளியர்? என்ன பண்ணியிருக்கோம்னு புரிஞ்சதில்ல? ஓகே, நெக்ஸ்ட் கன்சிடர் ட்ராப் ஆஃப் ரெயின் வாட்டர்.
2017 கேட்ட கொஸ்டின் பா. கன்சிடர் a drop of rainwater having mass 1 gram falling from a height of 1 kilometer. 1 gram mass இருக்கிற ஒரு ரெயின் வாட்டர் வந்துட்டு எவ்வளோ கீழே வருதான், 1 கிலோமீட்டருக்கு வந்து கீழே விழுது. ஓகேங்களா? ஒன் கிலோமீட்டருக்கு வந்து கீழே விழுது. ஸோ இப்போ it hits the ground with a speed of 50 meter per second. கீழே விழுற வெலாசிட்டி எவ்வளோவா, 50 meter per second சொல்லிட்டாங்க. v is equal to 50 meter per second கொடுத்துட்டாங்க. அண்ட் மாஸ் m is equal to 1 gramனு கொடுத்துருக்காங்க. ஹைட் h is equal to 1 kilometerனு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அண்ட் g வந்து கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்க. அதோட வேல்யூ வந்து 10 meter per second ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. ஒர்க் டன் பை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்ட் ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ், ஏர் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுத்துல வரக்கூடிய ஒர்க் டன் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஒர்க் எனர்ஜி தியரம் என்ன சொல்லுது, ஃப்ரம் ஒர்க் எனர்ஜி தியரம் இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ண வேண்டியது, ரெண்டு ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ ஒர்க் எனர்ஜி தியரம் எஸ் அஷாங்க எஸ். ஸோ ஒர்க் எனர்ஜி தியரம் என்ன சொல்லுது, ஒர்க் எனர்ஜி தியரம் work done due to gravitational plus work done due to air resistance is equal to net work done is equal to change in kinetic energy. கரெக்டா? change in kinetic energy. அப்போ work done due to gravitational force என்னவா இருக்கும், ஒரு 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 ட்ரெயின் ட்ராப் அது வந்து அப்படியே ஹைட்லேருந்து கீழே விழுது. அப்போ இந்த இடத்துல work done is equal to என்னது, mgh தானே, mgh தானே. ஸோ work done due to gravitational force வந்து mgh, work done due to air resistance எனக்கு தெரியாது. சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜிங்கிறது என்னது, half mv². இனிஷியலி ஒரு கைனடிக் எனர்ஜி இருந்திருக்காது, ஃபைனலி half mv² வந்திருக்கும். அப்போ சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு half mv² minus 0 நான் போடலாமா? கிளியர் தானே? ஸோ இப்போ ஐ ஆம் சப்ஸ்டியூட்டிங் தி வேல்யூஸ். ஸோ அப்போ ஆல்ரெடி என்ன பண்ணுங்க அப்படின்னா வேல்யூஸ்லாம் மாற்றிக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம கேஜியில் தான் போடுவோம். 10⁻³ kgன்னு ஆகிடும். அண்ட் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10⁻³ மீட்டர்ஸ்னு ஆகிடும். மீட்டரில் தான் போடுவோம். ஸோ 10⁻³ மீட்டர்ஸ்னு ஆகிடும். மற்றதெல்லாம் ஆசச் அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ அப்போ mgஹெச்சுக்கு வந்து என்ன ஆகிடும், எம்முக்கு வந்து 10⁻³ ஜிக்கு வந்து ஒரு 10, ஹெச்சுக்கு வந்து 10⁻+3. கரெக்டாக? ப்ளஸ் ஒர்க் டன் டியூ டு ஏர் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு half into 10⁻³ into 50 ஸ்கொயர். இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஒர்க் டன் டியூ டு ஏர் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கிடச்சிடும். சால்வ் பண்ணி சொல்லுங்கள், வேல்யூ என்ன வருது, work done due to air resistance value என்ன வருது, solving we will get work done due to air resistance value. And one more thing. So இந்த இடத்துல so work done due to air resistance ஓட வேல்யூ என்ன வந்திருக்குன்னா -8.75 ஜூல், -8.75 ஜூல் வந்திருக்கும். சால்வ் பண்ணி பாருங்கள். ஒர்க் டன் டியூ டு ஏர் ரெசிஸ்டன்ஸ் வில் கம் அஸ் -8.75 ஜூல்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒர்க் டன் டியூ டு ஏர் ரெசிஸ்டன்ஸ் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஒர்க் டன் டியூ டு கிராவிட்டியும் கேட்டிருக்காங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் ஏர் ரெசிஸ்டன்ஸ் செகண்ட் கேட்டிருக்காங்க, கிராவிட்டி தான் ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க. கிராவிட்டினா இந்த mgh இது மட்டும் சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும், இதை மட்டும் சால்வ் பண்ணிங்கன்னா 10 ஜூல் வரும் இல்லையா, இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ 10 ஜூல் மட்டும் தான் வந்திருக்கும். இதுதான் என்னது, ஒர்க் டன் டியூ டு கிராவிட்டி. ஸோ ஒர்க் டன் டியூ டு கிராவிட்டி 10 ஜூல். இதை கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே நீங்கள் முடிஞ்சுது. இருந்தாலும் நிறைய பேருக்கு இந்த பாசிட்டிவாக நெகட்டிவாக சியா டியான்னு ஒரு டவுட் வரும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒர்க் டன் டியூ டு ஏர் ரெசிஸ்டன்ஸையும் சேர்த்து கண்டுபிடிங்க. ஸோ ஒர்க் டன் டியூ டு ஏர் ரெசிஸ்டன்ஸையும் சேர்த்து கண்டுபிடிக்கும் போது வி ஆர் டேம் ஷூர், ஏன்னா இது 8.75 வருது, மைனஸில் வருது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர் ஹியர். கிளியர். ஓகே, நெக்ஸ்ட் 2011 கேட்ட ஒரு கான்செப்ஷுவல் கொஸ்டின் பா. த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் இன்க்ரீசஸ் இஃப் ஒர்க் இஸ் டன். பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்போ இன்க்ரீஸ் ஆகும், பொட்டன்ஷியல் எனர்ஜினாலே என்னது, கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்கணும் இல்லையா. ஸோ அப்போ எப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்குறாங்க. when will potential energy be increased, கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் மட்டும் தான் வருங்கும்போது இதுவும் ஆப்ஷன் கிடையாது, ஏன்னா அது ரெண்டுலேயும் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது. ஆனால் ஆப்ஷன் பியா சியான ஒரு கன்ஃபியூஷன் வருமா, ஆப்ஷன் பியில் என்ன சொல்லியிருக்காங்க, பை த சிஸ்டம் அகெயின்ஸ்ட் அ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க.
சிஸ்டம் வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக இருக்கும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க, increases if work is done upon the system by a conservative force. So work is done by a system upon the system by a conservative force. அதனால தான் work done potential energy வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அகேன்ஸ்ட் த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இருக்கிறது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா, பட் இங்கே இன்க்ரீசஸ்ன்னு கேட்குறாங்க இல்லையா, எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னால் இஃப் த ஒர்க் இஸ் டன் அப்பான் த சிஸ்டம் பை அ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். அந்த சிஸ்டமில் ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னால ஒர்க் டன் நடக்குது அப்படிங்கும்போது தான் என்ன ஆகும்னா நமக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர் ஹியர். தெளிவாக புரியுதா டிஃப்ரென்ஸ் என்னன்ட்டு? ஸோ எங்கே இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்கும்போது அப்பான் த சிஸ்டம், அந்த சிஸ்டம் என்டையர் சிஸ்டமே கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் மட்டும் தான் ஆக்ட் ஆகுது அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா அந்த இடத்துல பொட்டன்ஷியல் எனர்ஜி மட்டும்தான் இருக்கும். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ எஸ் நெக்ஸ்ட் 2007 கேட்ட கொஸ்டின் AIPMT. So a vertical spring based question. A vertical spring with a force constant K is fixed on a table. A ball of mass M at a height h above the free upper end of the spring falls vertically on the spring. அப்போ இனிஷியலி என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்ப்ரிங் இருக்குதுப்பா. ஓகேயா, இது டேபிள். ஓகே, இந்த டேபிள் மேலே ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் இருந்து யார் வராங்கன்னா ஒரு பால் வந்து கீழே விழுது. ஒரு பால் வந்து கீழே இந்த ஸ்ப்ரிங்கு மேலே விழுது. இதுக்கு மேலே ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் இந்த பால் வந்து ஸ்ப்ரிங்கில் ஒன் செகண்ட், ஒரே ஒரு செகண்ட், ஐ காட் அ கால். ஓகே யா சாரி எஸ் கன்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ இந்த என்ன சொல்லியிருக்காங்க, வெர்டிக்கல் ஸ்ப்ரிங் வந்து வால் ஆஃப் மாஸ் எம் வந்து என்ன ஆயிடுச்சு, அந்த ஸ்ப்ரிங்கு மேலே வந்து விழுது. விழும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த ஸ்ப்ரிங் வந்து கம்ப்ரஸ் ஆகும் இல்லையா. ஸோ கம்ப்ரஸ் ஆகும்போது எப்படி இருக்குது, நல்லா கம்ப்ரஸ் ஆகிடுச்சு. இந்த பால் வந்து மேலே வந்து விழுந்ததில் அந்த ஸ்ப்ரிங் வந்து நல்லா கம்ப்ரஸ் ஆகிடுச்சு. ஓகேயா, ஸோ எவ்வளோத்துக்கு கம்ப்ரஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் டிக்கு கம்ப்ரஸ் ஆகிருக்கு. டி டிஸ்டன்ஸ்க்கு அது வந்து என்ன ஆயிடுச்சா, கம்ப்ரஸ் ஆயிடுச்சு. மறுபடியும் கொஸ்டினை வாசிங்க. A vertical spring with a force constant K is fixed on a table. A ball of mass M at a height h. இது வந்து என்ன ஹைட்டில் இருக்குது, ஹெச்ங்கிற ஹைட்டில் இருக்குது. ஓகேங்களா, at a height h, above the free end. ஓகே, இதுக்கு மேலே ஹெச்ங்கிற ஹைட்டில் இருக்குது. At a height h above the free upper end of the spring falls vertically on the spring. அப்படியே நேராக வந்து ஸ்ப்ரிங் மேலே விழுது. So that the spring is compressed by a distance d. Compressed by a distance எவ்வளோ கம்ப்ரஸ் ஆகிருக்குன்னா by a distance d. நெட் ஒர்க் டன் என்னவாக இருக்கும்? இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு இல்லையா. எங்கே பார்த்தோம்? எஸ் சஷாங், யா ரைட் எஸ். ஸோ இது எங்கே பார்த்தோம் சொல்லுங்கள். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸில் ஸ்ப்ரிங்கெல்லாம் விட்டுருங்க. ஜென்ரலி பொட்டன்ஷியல் எனர்ஜி 2 லேயருக்கு இருக்குதுன்னு சொன்னேன். ஓகேயா, ஸோ அப்போ இதுதான் ரெஃபரன்ஸ் லைன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இதுலேருந்து இங்கே ஒரு ஹைட், இதுலேருந்து இங்கே ஒரு ஹைட் ஹெச் டேஷ்ன்னு சொல்லிட்டு டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு mg ஆஃப் ஹெச் ப்ளஸ் ஹெச் டேஷ்ன்னு சொன்னோம். ஞாபகம் இருக்கா? இதே கான்செப்ட் தான், அப்படியே அதே கான்செப்டை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அது கூட என்ன வரும்னா ஸ்ப்ரிங்குங்கிறதுனால ஸ்ப்ரிங்லேயும் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ இங்கே என்ன கான்செப்ட்னாக்க இங்கே 2 பொட்டன்ஷியல் எனர்ஜியுமே ஆக்ட் ஆகும். பால் மேலேருந்து கீழே விழுறதுனால கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆக்ட் ஆகும். ஸ்ப்ரிங்கோட கம்ப்ரெஷன்னால எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் ஆக்ட் ஆகும். ஓகேயா, கிளியரா? ஸோ அப்போது என்ன ஆகும்னா ரெண்டுமே ஈக்குவலைஸ் ஆகணும். அப்போ தான் வந்து அந்த ஒர்க் டன் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகும் இல்லையா. ஸோ அப்போது கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் ஈக்குவலாக அந்த இடத்துல ஆக்ட் ஆகிருக்கும். ஓகேயா, ஸோ பால் கீழே விழுறதுனால வரக்கூடிய கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னது, mg ஆஃப் ஹெச் ப்ளஸ் டி. கரெக்டாக? அண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு
இந்த கம்ப்ரெஷன்னால் வரக்கூடிய எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னது? half k d ஸ்கொயர். ஏன்னா d டிஸ்டன்ஸுக்கு தான் அது கம்ப்ரெஸ் ஆகிருக்குது. half k d ஸ்கொயர். ஸோ அப்போ இதில் இருந்து எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? நெட் ஒர்க் டன் கேட்டிருக்காங்க. அப்போ நெட் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? நெட் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு mg h ப்ளஸ் டி மைனஸ் ஹாஃப் கேடி ஸ்கொயர். ஏன் நான் மைனஸ் பண்ணுறேன்? ஏன் நான் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து மேலேருந்து வருது இல்லையா, திஸ் ஒன் கெட்ஸ் ஸ்டோர்ட் இன் த ஸ்ப்ரிங் அண்ட் அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் கம்ப்ரஸ் ஆகும்போது திஸ் ஒன் வில் கெட் லாஸ்ட். கரெக்டாக அப்போ நெட் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு என்னன்னா, இது ரெண்டுத்துடைய டிஃப்ரென்ஸ் தான் நெட் பொட்டன்ஷியல் எனர்ஜி, விச் இஸ் ஈக்குவல் டு என்னவாக இருக்கும்? நெட் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு என்னவாக இருக்கும்? ஆப்வியஸ்லி ஜீரோவாக இருக்கும். ஏன்னா இதுவும் ஈக்குவல் தானே. ஸோ நெட் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோவாக தான் இருக்கும். உங்களுக்கு ஆப்ஷனில் ஜீரோன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுதான் ஆப்ஷன். ஓகே, ஆப்ஷனில் ஜீரோ கொடுக்கல அப்படிங்கிற போது ஏ இஸ் தி ஆப்ஷன் ஹியர். எம்ஜி ஹெச் ப்ளஸ் டி மைனஸ் ஹாஃப் கேடி ஸ்கொயர். புரியுதா? எஸ், ஆப்ஷன் ஏ கரெக்ட் சஷா. ஸோ ஏன் நம்ம ஆப்ஷன் ஏ எடுக்கிறோம் அப்படின்றது தான் இங்கே மேட்டர். ஓகேங்களா? ஸோ ஏன் ஆப்ஷன் ஏ எடுத்திருக்கோம் அப்படிங்கும்போது இது ரெண்டுமே எப்படி இருக்குன்னா ஈக்குவலைஸ் ஆகிருக்கும். கிராவிடேஷனல் எனர்ஜியும் நடக்குது, இங்கே எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் இருக்குது. ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு சிஸ்டமில். கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் 2013 கேட்ட சம் அண்ட் அகெயின் அ கான்செப்சுவல் கொஸ்டின். A particle with total energy E is moving in a potential energy region U of X. Total energy வந்து ஈன்னு சொல்லிட்டாங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜி ரீஜியனில் அந்த பார்ட்டிகல் மூவ் ஆகிட்டு இருக்குது. மோஷன் ஆஃப் த பார்ட்டிகல் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு தட் ரீஜியன். இந்த ரீஜியனை மட்டும்தான் மூவ் ஆகணும்னா அப்போ என்ன கண்டிஷன் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு என்னது? பொட்டன்ஷியல் எனர்ஜி U of X ப்ளஸ் கைனட்டிக் எனர்ஜி. இதுதானே டோட்டல் எனர்ஜின்னு சொல்லுவோம். பட் இங்கே என்னென்னா, இட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு மூவ் ஒன்லி டு திஸ் ரீஜியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த ரீஜியனில் மட்டும்தான் அது மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது ஹியர் கைனட்டிக் எனர்ஜி ஜீரோ ஆக வாய்ப்பு இருக்கா? பார்ட்டிகல் இஸ் மூவிங்கில் இருக்குதுன்னு சொன்னாலே கைனட்டிக் எனர்ஜி இஸ் கிரேட்டர் தேன் ஜீரோ. கரெக்டாக? கைனட்டிக் எனர்ஜி வில் பி கிரேட்டர் தேன் ஜீரோ. கைனட்டிக் எனர்ஜி ஜீரோ ஆக பாசிபிலிட்டியே கிடையாது. ஏன்னா இந்த பார்ட்டிகல் இஸ் மூவிங். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே வேறு என்ன தான் பாசிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, potential energy is equal to potential energy U of X is equal to this total energy minus kinetic energy. Correct? Potential energy U of S is equal to this total energy minus kinetic energy. இப்போ kinetic energy ஜீரோ ஆக வாய்ப்பு இல்லைங்கும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி ரீஜியனில் அது மூவ் ஆகணும் அப்படின்னு சொன்னால் எப்படி தான் இருக்கணும் பொட்டன்ஷியல் எனர்ஜியோட வேல்யூ? இது ஜீரோ கிடையாது, இது வந்து சம் கிரேட்டர் வேல்யூ. கரெக்டாக? திஸ் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் இது 10ன்னு வச்சுக்கலாம். ஓகே, இது ஒரு கிரேட்டர் வேல்யூ. ஸோ அப்போது இந்த இ வேல்யூ வந்து U of Xஐ விட கிரேட்டராக இருக்கணுமா ஸ்மாலராக இருக்கணுமா? இ வந்து U of Xஐ விட கிரேட்டராக இருக்கணுமா ஸ்மாலராக இருக்கணுமா? பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கிற இடத்துல மட்டும்தான் அது மூவ் ஆகணுங்கும்போது இ ஷுட் பி ஸ்மாலர். கரெக்டாக? ஏன்னா கேஇ வந்து கிரேட்டராக இருக்குது. அப்போ இ வந்து ஸ்மாலர் வேல்யூவாக இருக்கும்போது தான் அந்த பார்ட்டிகல் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி ரீஜியனில் மட்டுமே மூவ் ஆகும். புரியுதா? நான் எப்படி சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா? ஆர்எல்ஸ் இன்னும் ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இதிலேருந்து கைனட்டிக் எனர்ஜி எனக்கு தெரிஞ்சிச்சு. எனக்கு ஒரே ஒரு ஹிண்ட் என்னென்னா, கைனட்டிக் எனர்ஜி இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவாக தான் இருக்கும் இல்லையா? கிரேட்டர் தேன் ஜீரோ. கைனட்டிக் எனர்ஜி இஸ் கிரேட்டர் தேன் ஜீரோ. திஸ் ஐ நோ. கைனட்டிக் எனர்ஜி இஸ் கிரேட்டர் தேன் ஜீரோ. கரெக்டாக? ஸோ அப்போது கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு என்னது? கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு இ மைனஸ் யூ ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லலாமா? இ மைனஸ் யூ ஆஃப் எக்ஸ். கரெக்டாக? E minus U of X. இது kinetic energy is equal to E minus U of X. Kinetic energy இங்கிறது என்னது? Greater than 0. Kinetic energy is greater than 0. கரெக்டா? இந்த பக்கம் போடுறேன் உங்களுக்கு. E minus U of X is equal to என்ன வரும்? Kinetic energy. அப்போ E minus U of X is greater than 0. கரெக்டா? Kinetic energy greater than 0 னா E minus U of X greater than 0. அப்போ E minus U of X greater than 0 னா E should be greater than U of X. அந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும்? E should be
greater than or equal to u of x இருக்கும். கரெக்டா? சிம்பிளா? சிம்பிள் இப்படி படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ எனக்கு தெரியும் கைனடிக் எனர்ஜி இஸ் கிரேட்டர் தேன் ஜீரோன்னு. அப்போ இந்த இடத்துல கைனடிக் எனர்ஜி இருக்கக்கூடிய பிளேஸில் நான் என்ன பண்ணுறேன்னா கைனடிக் எனர்ஜியோட பிளேஸில் கிரேட்டர் தேன் ஜீரோன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். பிகாஸ் கைனடிக் எனர்ஜி இஸ் கிரேட்டர் தேன் ஜீரோ. ஸோ அப்போது இந்த யூ ஆஃப் எக்ஸை வந்து நான் இந்த பக்கம் கொண்டு போகிறேன். யூ ஆஃப் எக்ஸ் இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா எனர்ஜி ஷுட் பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு யூ ஆஃப் எக்ஸாக தான் இருக்கும். அப்போ யூ ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் எனர்ஜி. அப்போ அப்படின்னா என்னத்தும் யூ ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் எனர்ஜி. ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். கிளியரா? யூ ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஈயாக இருந்தால் என்ன நடக்கும்? யூ ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஈயாக இருக்கும்போது கைனடிக் எனர்ஜி வந்து ரொம்ப கம்மியாக ஜீரோவாக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அப்போ பார்ட்டிகல் வந்து அந்த இடத்துக்கு போகவே முடியாது. ஓகே, கைனடிக் எனர்ஜி ரொம்ப கிரேட்டர் தேன் ஜீரோவாக போகும்போது தான் பார்ட்டிகல் மூவ் பண்ணுறது ஃப்ரீயாக இருக்கும். யூ ஈக்குவல் டு ஈனா கைனடிக் எனர்ஜி ஜீரோ ஆகிடும். அப்போது பார்ட்டிகல் மூவே ஆகாது, அங்கே ஸ்டாப் ஆகிடும். ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் எதுவுமே வராது. ஒன்லி அப்ளிகபிள் ஆப்ஷன் இஸ் யூ ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் கைனடிக் எனர்ஜி. கிளியராமா? வை நாட் ஆப்ஷன் டி? ஆப்ஷன் டியில் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜின்னு இருக்குது. ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜிக்கு பாசிபிலிட்டி இல்லை. ஏன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் பட்சத்தில் என்ன ஆகிடும்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகிடும்? கைனடிக் எனர்ஜி வேல்யூ ஜீரோ ஆகிடும். கைனடிக் எனர்ஜி ஜீரோ ஆயிடுச்சுன்னா பார்ட்டிகல் ஸ்டாப் ஆகிடும். அதனால் அதுக்கும் வாய்ப்புகள் கிடையாது. ஸோ ஒன்லி பாசிபிலிட்டி இஸ் ஆப்ஷன் பி. கிளியர்? ஓகே, 2009 கேட்ட கொஸ்டின். A body of mass 1 kg is thrown upward with a velocity 20 meter per second. Okay, a body of mass 1 kg is thrown upward with a velocity 20 meter per second. It momentarily comes to rest after attaining a height. So after attaining a height, என்ன ஹைட்டுக்கு போயிருக்கு அப்படின்னா 18 மீட்டர். 18 மீட்டருக்கு மேலே வர போயிட்டு மறுபடியும் என்ன ஆயிடுச்சுன்னா இட் கம்ஸ் டு ரெஸ்ட். ஓகேயா? ஹவு மச் எனர்ஜி இஸ் லாஸ் டியூ டு ஏர் ஃப்ரிக்ஷன். ஸோ மேலே போயிட்டு அகெயின் வந்து என்ன ஆயிடுச்சு, கீழே ரெஸ்ட் ஆகி வந்துருச்சு. ஸோ ஹவு மச் எனர்ஜி இஸ் லாஸ் டியூ டு ஏர் ஃப்ரிக்ஷன். ஏர் ஃப்ரிக்ஷன்னால எவ்வளோ எனர்ஜி லாஸ் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. கிளியரா? புரியுதா? கொஷின் புரியுதா? ஸோ அப்போது when the body is thrown upward, அப்போது அப்வர்டுக்கு போகும்போது என்ன ஆகும்னா கைனடிக் எனர்ஜி வில் பி கன்வெர்டட் இன்டூ பொட்டன்ஷியல் எனர்ஜி. கரெக்டாக? ஸோ கைனடிக் எனர்ஜி வில் பி கன்வெர்டட் இன்டூ பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்போ லாஸ் டியூ டு ஏர் ஃப்ரிக்ஷன்கிறது என்னென்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி. லாஸ் டியூ டு ஏர் ஃப்ரிக்ஷன் வில் பி தி டிஃப்ரென்ஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி. புரியலையே மேம் அப்படின்னீங்கன்னா ஸோ ஏர் ரெசிஸ்டன்ஸை இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல என்ன இருக்கும்? எனர்ஜி கம்ப்ளீட்டாக கன்சர்வ் ஆகிருக்கும். கரெக்டாக? பட் ஏர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுங்கும் போது என்ன ஆகும்னா அந்த ஏர் ரெசிஸ்டன்ஸ்னால என்ன ஆகும்? சம் எனர்ஜி லாஸ் ஆகிருக்கும். ஸோ அப்போ நமக்கு எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லுவோம்? கைனடிக் எனர்ஜி ஸோ ஏர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது என்ன இருக்கும்னா சம் எனர்ஜி லாஸ் ஆகிருக்கும். இந்த லாஸ் ஆன எனர்ஜி என்னவாக இருக்கும் அப்படின்னா இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதுதான் லாஸ் ஆன எனர்ஜியாக இருக்கும். ஓகேயா? ஸோ தட் இஸ் ரொம்ப சிம்பிள். லாஸ் ஆஃப் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு kinetic energy minus potential energy. ஸோ அப்போ கைனடிக் எனர்ஜி எனக்கு தெரியும் mgh, பொட்டன்ஷியல் எனர்ஜி எனக்கு தெரியும் half mv, கைனடிக் எனர்ஜி half mv ஸ்கொயர், பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து mgh. கரெக்டாக? பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து mgh. ஸோ அப்போது இதில் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ half இன்ட்டு எம்முக்கு வந்து மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1 kg இன்ட்டு வெலாசிட்டி என்ன கொடுத்துருக்காங்க? 20 ஸ்கொயர் மைனஸ் அகெயின் மாஸ் 1 kg, ஜி வந்து 10, ஹைட் வந்து 18 மீட்டர்ஸ். ஸோ டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா இது வந்து 200 வருமா, மைனஸ் இது வந்து 180. 200 minus 180, 20 joule is the answer. 20 joule is the answer. Option D, 20 joule is the answer. Okay, and next problem. Next problem பாருங்க. The potential energy of a long spring
when stretched by 2 cm is u. ஒரு லாங் ஸ்ப்ரிங் இருக்குது, அதை வந்து 2 சென்டிமீட்டருக்கு ஸ்ட்ரெச் பண்ணதுக்கப்புறம் உள்ள பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து எவ்வளோ அப்படின்னு சொன்னால் 2 சென்டிமீட்டருக்கு ஸ்ட்ரெச் பண்ணிட்டாங்க. ஸ்ட்ரெச் பண்ணதுக்கப்புறம் உள்ள பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்போ u is equal to என்ன சொல்லுவோம், half into kx square. கரெக்டாக? இங்கே x வந்து 2 சென்டிமீட்டர். ஸோ அப்போ half into k into 2 square equal to என்ன வரும், 4/2 2k. u is equal to 2k. இது வந்து இனிஷியல் u is equal to. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்ப்ரிங் is stretched by 8 சென்டிமீட்டர். 8 சென்டிமீட்டர் u dash is equal to என்னது, half into k into 8 square. half into k into 8 square. 8 square வந்து என்னது, 8 is 64. 64/2 32k. u dash is equal to 32k. then என்ன சொல்கிறாங்க, அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி 32k. பட் எனக்கு வேல்யூ என்ன இருக்குது, இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூவில் இருக்குது. என்னோடய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூவில் இருக்குது. அப்போது 2k is equal to யூனா 32k equal to என்னது, 32k equal to 16u. கரெக்டாக? 32 divided by 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் 16u. 16u is the answer here. 16u is the answer here. கிளியரா? நெக்ஸ்ட் இன்னும் 2 சம் தான். ஓகேங்களா? 2 ப்ராப்ளம் தான் கொண்டு வந்திருக்கேன் இன்னும். ஸோ when a long spring is stretched by, again do this as homework do this as homework. நம்ம ஏற்கனவே கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க. a body of mass 1 kg is okay, body of mass okay, இது கொஸ்டின் நம்பர் 8. string is stretched by 2 cm, அதுக்கப்புறம் 8 cm சொல்லியிருக்காங்களா. 2023 கேட்டிருக்காங்க. இது வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி 2003 கேட்டிருக்காங்க. and a long spring is stretched by 2 cm, அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து u. 10 சென்டிமீட்டருக்கு ஸ்ட்ரெச் பண்ணும்போது அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன. ஸோ 20 வருஷத்துக்கு அப்புறம் அதே மாடல் கொஸ்டின் மறுபடியும் கேட்டதை நம்ம இப்போ சால்வ் பண்ணோம். ஸோ அதுக்கு முன்னாடி கேட்ட அந்த பழைய கொஸ்டினை நீங்களே சால்வ் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 9 வந்து do this as homework. ஓகே the last question. 2 similar springs F and Q 2015 கேட்டிருக்காங்க. கவனிங்க, இட்ஸ் கான்செப்சுவல் பேஸ் கொஸ்டின் தான் இதுவும். 2 சிமிலர் ஸ்ப்ரிங் இருக்கு. ஓகே, ஸ்ப்ரிங் F அண்ட் ஸ்ப்ரிங் Q. அதுக்கான ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ஸ் வந்து KF KQன்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே இது P, ஓகே F இல்லை P and Q. ஸோ KP KQன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ KP இஸ் கிரேட்டர் தேன் KQவாக இருக்கும்போது ஜென்ரலி ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க, KP வந்து கிரேட்டர் தேன் KQ. 2 ஸ்ப்ரிங் இருக்குது, எல்லாமே சிமிலர். பட் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வேல்யூ மட்டும் Pயோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து Qவோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? 2யும் ஸ்ட்ரெச் பண்ணுறாங்க. தே ஆர் ஸ்ட்ரெச்ட் ஃபர்ஸ்ட் பை த சேம் அமௌண்ட். கேஸ் ஏ என்னென்னா 2யும் சேம் அமௌண்ட்டுக்கு ஸ்ட்ரெச் பண்ணுறாங்க. சேம் அமௌண்ட் என்னது, எவ்வளோ எக்ஸ் அமௌண்ட்டுக்கு ஸ்ட்ரெச் பண்ணுறாங்க. ஓகேங்களா? 2யுமே எக்ஸ்ன்னு ஸ்ட்ரெச் பண்ணுறாங்க. கேஸ் பி என்னென்னா சேம் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணுறாங்க. 2க்கும் சேம் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணுறாங்க. அப்போது ஒர்க் டன் கேஸ் ஏல WP WQக்கான ரிலேஷன் என்ன, கேஸ் பியில் WP அண்ட் WQக்கான ரிலேஷன் என்ன, இதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? கிளியர் கொஷின் என்னன்னு புரிஞ்சுதா தெளிவா? எல்லாமே ஒரே மாதிரி இருக்க 2 ஸ்ப்ரிங் எடுத்துக்கிறாங்க. இந்த 2 ஸ்ப்ரிங்கையும் ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே டிஸ்டன்ஸுக்கு ஸ்ட்ரெச் பண்ணுறாங்க. ஓகே, கேஸ் ஏ மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாமே. கேஸ் ஏ மட்டும் நான் எடுத்துக்கிறேன். கேஸ் ஏ என்ன சொல்கிறாங்க, ஸ்ட்ரெச்டு பை சேம் அமௌண்ட். ஸ்ட்ரெச்டு பை சேம் அமௌண்ட். சேம் அமௌண்ட்டுன்னு சொல்லியாச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் டிஸ்டன்ஸுக்கு தான் வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போது ஒர்க் டன் பை பி டிவைடட் பை ஒர்க் டன் பை கியூ. ஏன்னா நான் வந்து ரிலேஷன் தான் கண்டுபிடிக்கிறேன். அப்போ ஒர்க் டன் பை பி என்னது, half into KP into x square. ஒர்க் டன் பை கியூ என்னது, half into KQ into x square. கரெக்டாக? ஸோ அப்போது இங்கே ஆப்வியஸ்லி half கேன்சல் ஆயிரும், x square கேன்சல் ஆயிரும். ஸோ என்ன ஆயிடும்னா ஒர்க் டன் is directly proportional to constants, spring constants. இப்போ as KP வந்து greater than KQவாக இருக்கும்போது கரஸ்பாண்டிங்லி WPயும் greater than WQவாக தான் இருந்தாகணும். அப்போ தானே இந்த ரேஷியோஸ் வந்து சேமாக இருக்கும். ஸோ கரஸ்பாண்டிங்லி WP should be greater than WQ. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் WP should be greater than WQனாலே எனக்கு தெரிஞ்சிச்சு ஆப்ஷன் B தான் ஆன்சர். ஆப்ஷன் B தான் ஆன்சர். ஏன்னா இதில் மட்டும் தான் WP greater than WQன்னு இருக்குது. இருந்தாலும் நான் கேஸ் பியையும் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன்.
ஸோ இதுலேயே நான் ஆன்சர் கண்டுபிடிச்சி போட்டுடலாம். ப்ராப்ளம் இஸ் சால்வ்டு. பட் எனிவே கேஸ் பி என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்ட்ரெச்டு பை சேம் ஃபோர்ஸ். ஸ்ட்ரெச்டு பை சேம் ஃபோர்ஸ். ஸோ சேம் ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னாக்க ஸோ டிஸ்டன்ஸ் வந்து இங்கே மாறுது. எக்ஸ்பி எக்ஸ்கியூன்னு ஆயிரும். ஓகேங்களா? அண்ட் அதோடைய ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கேபி கேக்யூ. பட் ஃபோர்ஸ் எஃப் தான் சேம். அப்போ ஃபோர்ஸுக்கும் இதுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன, ரிலேஷன் என்ன? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு, வி நோ தட் ஃபோர்ஸ் இந்த ஸ்ப்ரிங் எஃப் இஸ் ஈக்குவல் டு கேஎக்ஸ். ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேஎக்ஸ். கரெக்டாக? அப்போ சேம் ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னால் எஃப்பி இஸ் ஈக்குவல் டு எஃப்கியூ இஸ் ஈக்குவல் டு எஃப். ஸோ அப்போது கேபி எக்ஸ்பி இஸ் ஈக்குவல் டு கேக்யூ எக்ஸ்கியூ. கரெக்டாக? கேக்யூ எக்ஸ்கியூ. ஸோ அப்போ எனக்கு என்ன தெரியும்? கேபி, அப்போ இதுலேருந்து ஐ கேன் ரைட் கேபி பை கேக்யூ இஸ் ஈக்குவல் டு, இந்த கேக்யூவை நான் இந்த பக்கம் கொண்டு வரேன்னா இந்த எக்ஸ்பி வந்து என்ன வந்துடும்? இந்த பக்கம் வந்துடும். எக்ஸ்கியூ பை எக்ஸ்பின்னு ஆகிடும். கரெக்டாக? கேபி பை கேக்யூன்றது என்ன ஆயிடுச்சு? இன்வர்ஸ் ஆயிடுச்சு. எக்ஸ்கியூ பை எக்ஸ்பின்னு ஆயிடுச்சு. அப்போ ஆஸ் கேபி இஸ் கிரேட்டர் தேன் கேக்யூ என்ன ஆகிடும் இந்த இடத்துல? ஒர்க் டன் பை கியூ வில் பி கிரேட்டர் தேன் ஒர்க் டன் பை பி. ஏன்னா எக்ஸ்கியூ வில் பி கிரேட்டர் தேன் எக்ஸ்பி. எக்ஸ்கியூ கிரேட்டர் தேன் எக்ஸ்பினா ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு என்ன சொன்னோம்? ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு half k x square. கரெக்டா? ஸோ அப்போ எக்ஸ்கியூ வந்து என்ன ஆயிடுச்சு? கிரேட்டர் தேன் எக்ஸ்பி ஆயிடுச்சு. அதனால் ஒர்க் டன் பை கியூ கிரேட்டர் தேன் ஒர்க் டன் பை பி ஆயிடுச்சு. கிளியரா? ஸோ ஒர்க் டன் பை கியூ கிரேட்டர் தேன் ஒர்க் டன் பை பி ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். தேட்ஸ் இட் ஃபார் டுடே. ஸோ இன்றைக்கி ஆஸ் ப்ராமஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜியில் 4 கான்செப்ட்ஸ். பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்ன, பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜி சேர்ந்து அப்ளை ஆகக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறோம், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி சம்மந்தமான ப்ராப்ளம்ஸும் பார்த்தோம். ஸ்ப்ரிங் பொட்டன்ஷியல் எனர்ஜி டியூ டு த ஸ்ப்ரிங் சிஸ்டம் அதை பற்றின ப்ராப்ளம்ஸும் பார்த்தோம். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டான ஒரு செஷன். ஒரு 10 ப்ராப்ளம் தான். அதில் குட்டி குட்டியாக பொட்டன்ஷியல் எனர்ஜியில் என்னென்ன வேரியேஷன்ஸ்லாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். பொட்டன்ஷியல் எனர்ஜி முடிஞ்சிச்சா மேம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதில் இன்னும் கொஞ்சம் கான்செப்ட்ஸ் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் அதுக்கு அடுத்தது வரக்கூடிய கான்செப்ட்ஸையும் சேர்த்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? மோஸ்ட் ப்ராபப்லி பவர் நெக்ஸ்ட் கிளாஸில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிளியர்? ஓகேப்பா. தேங்க்யூ. ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீட் பப்ளிக் குரூப்பில் நீங்கள் கேட்கலாம். அண்ட் ஹோம் ஒர்க் சம் கொடுத்துருக்கேன், அதையும் சால்வ் பண்ணி கமெண்ட்டில் போடுங்க. ஓகேங்களா? யா, தேங்க்யூ ஸோ மச். பை.